ரைட். ஹாய் எவ்ரிவன். இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸிங் ஸ்ட்ரகிள் இன் அப்ளையிங் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இப்படி தடமாற்றம் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லெசனை வந்து செய்கிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிருங்க, கவனமாக இருங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்துட்டும் சின்ன ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதை நாங்கள் ப்ராப்பராக ஒழுங்காக செய்யணும். அப்படி இல்லை ஏதாவது மிஸ்டேக் விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி கிடைக்காம போகிறதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் சின்ன மிஸ்டேக்கள் வந்து டிலே ஆகிறதுக்கு, மேபி 1 month 2 month 3 month எங்களுக்கு யூனிவர்சிட்டி போகாமல் டிலே ஆகிறதுக்குரிய சான்சஸும் அதிகமாக இருக்கிறதால அந்த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனை வந்து ப்ராப்பராக எப்படி செஞ்சு முடிக்கிறது என்ற விஷயத்தை வந்துட்டும் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரைட். இதில் 2-3 கட்டங்கள் இருக்குது. முதலாவது நாங்கள் ஆன்லைன் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணி PDF எடுப்போம். அதுக்கு பின்னால் அதை போஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அந்த போஸ்ட் பண்ணுற விஷயத்தை வந்துட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற விஷயத்தை வந்துட்டு இந்த லெசனில் பார்ப்போம். ரைட். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மொபைல் யூஸ் பண்ண வேணாம். மொபைலில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு, மொபைலில் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஒரு PC அல்லது லேப்டாப் பண்ணால் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மொபைலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 7 இல்லை, ஆனால் கஷ்டம். ரைட். அது வெரி டிஃபிகல்ட். அதனால் வந்துட்டு கட்டாயமாக லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் PC ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு புதிய இமெயில் உண்டு. புதிய இமெயில் உண்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமெயிலை கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது அதில் இமெயில் வந்தால் உங்களுக்கு பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இமெயில் ஒன்று யூஸ் பண்ணிப்பீங்க, எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணி நிறைய இமெயில்ஸ் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டைமில் யூனிவர்சிட்டி இமெயில்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களோட பழைய இமெயில் நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புதிய இமெயில் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, ஓகே நான் இப்போ யூஸ் பண்ணுற இமெயில் ஓகே அதில் வந்தாலும் எனக்கு மெசேஜஸ் பாறுபடும்னு சொன்னால், இமெயில் பாறுபடும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயிலை இப்போ என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஆனால் நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இமெயிலாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு பின்னால் வந்து நீங்கள் அந்த இமெயிலுக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட யூனிவர்சிட்டி மேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆகும் வரைக்கும் வரப்போகுது. அதுக்கு பின்னால் யூனிவர்சிட்டிஸில் வந்து இமெயில் தருவாங்க, அது வேறு விஷயம். அது வரைக்கும் உள்ள UGC மேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டும் உங்களுக்கு இந்த இமெயிலுக்கு தான் வரப்போகுது என்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட UGC அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் அதாவது லொகின் ஆகக்குள்ளேயும் அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபோன் நம்பர் வந்து கட்டாயம் தேவையான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ள. ரைட். பேசிக்கலி அப்போ நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கொண்டால், ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று தேவை. கட்டாயமாக இமெயில் ஒன்று ப்ரிப்பரான ஒரு இமெயில் தேவை. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் இமெயில் ஒன்று தேவை. அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர் தேவை. ரைட். நீங்கள் மொபைல் நம்பர் ஒன்று வச்சுக்கொள்ளணும். இந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரைட் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். அப்போ தான் ரைட் உங்களுக்கு இதில் வரக்கூடிய OTP நம்பரை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஏதாவது விஷயங்கள் மெசேஜ் வாருன்னு சொன்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளும். திரும்ப லொகின் ஆகிறதா இருந்தாலும் உங்களோட UGC அக்கௌண்ட்டுக்கும் இந்த மொபைல் நம்பர் கட்டாயமாக உங்கள்கிட்ட இருக்கணும் என்ற விஷயத்தை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கேன் காப்பி ஒன்று தேவை. ஸ்கேன் காப்பி. ரைட். ஸ்கேன் காப்பி ஒன்று தேவை. இதில் உங்களோட NIC நம்பரில், ரைட், உங்களோட NIC நம்பரில் வந்துட்டு ஒரு காப்பி ஒன்று தேவை. NIC நம்பர் இல்லை, சாரி, NIC. ரைட். உங்களோட NIC ஃபோட்டோ இமேஜை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி, ரைட், டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அதை நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து எப்படி டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம்ன்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த விஷயம் நீங்கள் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று தான். ரைட். NIC வந்து ஒரு காப்பி ஒன்று சப்மிட் பண்ணணும். அதை ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து PDF-ஆக சப்மிட் பண்ண இயலுமா இருக்கும். அதே மாதிரி யூனிகோட் லிஸ்ட் உங்களுக்கு தேவை. ரைட். யூனிகோட் லிஸ்ட் தேவை. நீங்கள் ஆல்ரெடி கோர்சஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த கோர்சஸ் தான் ரைட் நான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்துட்டும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த 4 விஷயத்தையும் கட்டாயமாக வச்சுக்கொள்ளலாம். இதை தாண்டி அவங்களோட அட்ரஸ், அதே மாதிரி போஸ்டல் கோட், அதே மாதிரி O level A level இண்டெக்ஸ் நம்பர்ஸ், ரைட், இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி NIC நம்பருடைய டேட், ரிலீஸிங் டேட், இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை. ரைட். முக்கியமாக இந்த விஷயங்களை வந்துட்டும் உங்களோட பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள். A level O level இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம். இமெயில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைல் நம்பர் ஒன்று உங்களோட பேரில் இல்லைன்னு சொன்னால் அதை வச்சுக்கொள்ளுங்க. ரைட். உங்களோட பேரில்
அதே மாதிரி ஏன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேன் காப்பி ஆஃப் என்ஐசியில் ஸ்கேன் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யூனிகோட் லிஸ்ட்டை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இந்த விஷயங்கள் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இமெயில் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியும் ஆல்ரெடி. அதை இமெயிலை கிரியேட் பண்ணிக்கொள்ளும். மொபைல்லையும் இருக்கும். ஒரு என்ஐசி காப்பி ஒன்று இப்படி ஸ்கேன் அதை பிடிஎஃபாக செஞ்சு வச்சுக்கொள்றது என்ற விஷயத்தை வந்துட்டு பார்ப்போம். ரைட், நான் என்ன செய்கிறேன், நியூ டாக்குமெண்ட் ஒன்று வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ளேன். உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு என்ஐசி ஃபோட்டோ இருந்தால் அவங்களுக்கு எடுத்து செஞ்சு கொள்ளும். ரைட், நான் இன்சர்ட்டை போய்த்து பிக்சர்ஸுக்கு போய்த்து என்ஐசி ஃபோட்டோ ரைட், அதாவது டபுள் சைடும் தேவை, 2 சைடும் தேவை. ஸோ அதனால் வந்துட்டு 2 சைடையும் நான் என்ன செய்கிறேன் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பிடிஎஃப் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பிடிஎஃப் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி ரைட் தேவையான இடத்துல வச்சுக்கொள்வோம். அண்ட் தென் இன்னொரு ரைட் பின் சைடையும் என்ன செய்கிறேன், நான் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட் ரைட் இப்படி உங்களுக்கு தேவையான சைஸில் வச்சு போட்டு ரைட் இதை ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு என்ன செய்யலாம், சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், நான் ஃபைலுக்கு போகிறேன், சேவ் ஆஸ் போகிறேன், ப்ரௌஸ் பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் வந்துட்டும் யூனி அப்ளைன்னு சொல்லி ஃபோல்டருக்குள்ளே என்ஐசின்னு சொல்லி பேரில் ஏன்னா நீங்கள் கட்டாயமாக பேரை சரியாக வச்சுக்கொள்ளுங்க. என்ஐசின்ற பேரில் நான் என்ன செய்கிறேன், பிடிஎஃபாக சேவ் பண்ணுறேன். பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதை கொடுக்குறேன். அதாவது இப்போ ஏன் என்ஐசின்ற பேரில் வைக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் யூஜிசி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணும்போது ப்ரௌஸ் பண்ணும்போது சரியான பிடிஎஃபை செலக்ட் பண்ணோம். நீங்கள் வேறு ஏதோ பிடிஎஃப் உங்கள்கிட்ட ஒரு புக் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ஐசி சரியாக செலக்ட் ஆகுது. இப்போ என்ஐசின்ற பேரில் வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக தேடிக்கொள்ளலாம் உங்களுக்கு இதான என்னோட பிடிஎஃப்னு சொல்லி. ஸோ இந்த பிடிஎஃபாக சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு பிடிஎஃபாக சேவ் ஆகும். ரைட், இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு பிடிஎஃபாக சேவ் ஆகும். ரைட், இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான இமெயில் எடுத்துட்டோம். அண்ட் தென் எங்களுக்கு தேவையான என்ஐசி ஸ்கேன் எடுத்துட்டோம். அதே மாதிரி மொபைல் நம்பர்னு மோல்ட்டா இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்துட்டு எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு போகலாம் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ரைட் ரைட் இதுதான் ரைட் நாங்கள் சேவ் பண்ணின அந்த பிடிஎஃப். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ரைட் admission.ugc.ac.lk இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ரைட், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இந்த இடத்த பார்த்தா தெரியுமா உங்களுக்கு, அட்மிஷன் பாருங்க, admission.ugc.ac.lk இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சொன்னால் இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில். admission.ugc.ac.lk இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு லாங்குவேஜஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சிங்களத்தை சொன்னால் சிங்களத்தை கொடுக்கலாம், தமிழ்லன்னு சொன்னால் தமிழில் கொடுக்கலாம். பொதுவாக நாங்கள் இங்கிலீஷில் வச்சுக்கொள்ளும், வெரி ஈஸியாக இருக்கும். ரைட், ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான் இதில் இருக்கப்படுது. ரைட், அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டைப் ஒரு ஆப்ஷன் உண்டு, லொகின் ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ ரெஜிஸ்டர் ஃபார் யூனிவர்சிட்டி அட்மிஷன் லொகின் டு சப்மிட் யூ அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து யூஜிசி அக்கௌண்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு பின்னால் தான் லொகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு பின்னால் தான் லொகின் பண்ணணும். ரைட், அதுக்கு பின்னால் தான் லொகின் பண்ணணும். ரைட், இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் ஷே தேர்ட் ஷே செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்களில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் திரும்ப இதை அப்ளை பண்ண இயலாது. நீங்கள் புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரைட், புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டிய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ எல்லாரும் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரைட், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வந்துட்டு ஓப்பன் ஆகும். ரைட், இந்த இன்டர்ஃபேஸில் என்ஐசி நம்பர் ஃபர்ஸ்ட்டுங்க சில விஷயங்கள் கேட்குது. நான் சொன்ன என்ஐசி நம்பர் கேட்குது, ரீஎன்டர் என்ஐசி நம்பர், அதாவது இங்கே என்டர் பண்ண அந்த என்ஐசி நம்பரை இங்கேயும் என்டர் பண்ணணும். அதுக்கு பின்னால் டேட் ஆஃப் இஷ்யூ, உங்களோட என்ஐசி நம்பர், என்ஐசின்னு சொல்றது உங்களோட ஐடென்டி கார்டு. ரைட், ஐடென்டி கார்டு அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை. ரைட், அது வந்து இஷ்யூ ஆகின டேட். ரைட், அதில் நம்பர் ரீஎன்டர் பண்ண நம்பரை, இஷ்யூ ஆகின டேட், அது என்ஐசியில் வந்து மேலால் இருக்கும் நம்பர். அதே மாதிரி இண்டெக்ஸ் நம்பர், அதாவது நீங்கள் எந்த ஷை இப்போ லாஸ்ட் ஷை வச்சு தானே யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போறீங்க, அதே அந்த இண்டெக்ஸ் நம்பர் நீங்கள் ஏ லெவல் எழுதினா அந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐடி டைப் நான் என்ன விஷயங்கள்னு சொல்லி நாங்கள் இப்போ என்டர் பண்ணி கொண்டு வரும். ரைட், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ஐடி நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ண போகிறேன். ரைட், நான் என்ன செய்கிறேன், ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ரைட் ரைட் ஐடி நம்பரை என்டர் பண்ணிட்டு அதே ஐடி நம்பர் என்ன செய்கிறேன், நான் இங்கேயும் வந்து என்டர் பண்ணுறேன். ரைட், அதே ஐடி நம்பரை நான் இங்கேயும் வந்து என்டர் பண்ணுறேன்.
ரைட். ஓகே, அப்போ நான் அதே ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ, அந்த என்ஐசி நம்பர் இஷ்யூ ஆகின அந்த டேட் கேட்குது. ஸோ அந்த டேட்டை உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணோம். மேலும் டைப் பண்ணுறதா இருந்தால் டேட் மந்த் இயர்னு சொல்லி ஆர்டர் பண்ணி டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் கலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி தேவையான டேட்டை நான் என்ன செய்கிறேன், டேட்டை அதாவது இயரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேட்டை ரைட் செலக்ட் பண்ணி அதில் டேட்டையும் செலக்ட் பண்ணுறேன், மந்த்தை செலக்ட் பண்ணி டேட்டையும் செலக்ட் பண்ணுறேன். ரைட். ஓகே, அப்போ இது செலக்ட் பண்ணது பின்னால் இஷ்யூ டேட்டை வந்துட்டும் செலக்ட் பண்ணது பின்னால் ரைட். இப்போ இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த ஏலெவல் எழுதின இண்டெக்ஸ் நம்பரை கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பரையும் நான் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கலாம். ரைட், இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கலாம். ரைட், சரியாக பார்த்து கொடுங்க. சரியாக இருக்கான்னு சொல்லி என்ஐசி நம்பர் எல்லாம் ஓகேன்னு சொல்லி நீங்கள் சரியான நம்பர் கொடுக்கணும். பிள்ளையாக கொடுத்தா அவங்களுக்கு இரர்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டும் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பரையும் கொடுத்திருக்கிறேன். இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்ததன் பின்னால் அதே மாதிரி டைப் ஐடி டைப் யூஸ்ட் அட் த ஜிசிஇ ஏலெவலில் நீங்கள் யூஸ்னா ஐடி டைப் பண்ணிக்கிறது. இதில் நேஷனல் ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ நேஷனல் ஐடென்டிட்டி மட்டும்தான் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் எடுத்தாலும் நேஷனல் ஐடென்டிட்டியை கொடுக்குறேன். அதே மாதிரி என்ஐசி நம்பர் கேட்குது. நீங்கள் யூஸ் பண்ண என்ஐசி நம்பர் இது ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால் சம்டைம் வந்து என்ஐசி நம்பர் வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் ஏலெவல் எழுதக்குள்ள அதை கொடுக்கலாம். மேபி அது சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அது சேமாக தான் இருக்கும். ஸோ நான் மேலே கொடுத்த அதே ஐடி நம்பர் என்ஐசி நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கொள்கிறேன். ரைட். ரைட், கொடுத்ததன் பின்னால் இஷ்யூ டேட் கேட்குது. திரும்ப நீங்கள் இதை இங்கே கொடுத்த அதே ஐடியா இருந்தால் அதே இஷ்யூ டேட் தான். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் என்ஐசி யூஸ் அட் ஜிசிஏ லெவலில் யூஸ் பண்ண அந்த என்ஐசி நம்பருடைய இஷ்யூ டேட் கேட்குது. இஷ்யூ பண்ணது எப்போ இஷ்யூ பண்ணன்னு சொல்லி உங்களோட ஐடென்டிட்டியில், அதாவது உங்களோட தேசிய அடையாள அட்டையில் மேல் ஏறிக்கும் அந்த டேட். ரைட், அப்போ உங்களுக்கு அந்த டேட்டை வந்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கொள் ஏழுமா இருக்கும். ரைட், போட்டுட்டு இப்போ பாருங்கள், நாங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல என்ஐசி நம்பர் ஃபஸ்ட்டுக்கு போடுறீங்க, அதே என்ஐசி நம்பரை ரீஎன்டர் பண்ணுறீங்க, அந்த என்ஐசி நம்பர் இஷ்யூவான டேட்டை போடுறீங்க. அதுக்கு பின்னால் வந்து என்ஐசி நம்பரை இந்த இடத்துல, அதாவது இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் ஏலெவல் எழுதின இண்டெக்ஸ் நம்பரை இந்த இடத்துல போடுறீங்க. அதுக்கு பின்னால் அந்த ஏலெவல் எழுதும் போது என்ன ஐடி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த பொதுவாக நேஷனல் ஐடி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பின்னால் நீங்கள் ஏலெவலுக்கு யூஸ் பண்ணின அந்த என்ஐசி நம்பரை போடுங்க. இந்த இடத்துல அந்த யூஸ் பண்ணின ஐடியுடைய இஷ்யூ டேட்டை வந்து போடுங்க. ரைட், மோஸ்ட்லி வந்து மேலே இருக்கிற என்ஐசியும் இந்த என்ஐசியும் சேமாக தான் இருக்கும். அல்லது நீங்கள் ஏலெவல் எழுதும் போது டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த என்ஐசி நம்பரை போடலாம். மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ரைட், போட்டதன் பின்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் ரெண்டு பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் ரெண்டு பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு பேஜுக்கு வருவீங்க. ரைட், இதில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் கேட்குது. இதில் உங்களுக்கு டைட்டில் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மேலாக இருந்தால் மிஸ் என்றதையும், ஃபீமேலாக இருந்தால் ரைட் மிஸ் என்றதையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ரைட் மிஸ் என்றதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு மேலாக இருந்தால் எம்ஆர் என்றதை செலக்ட் பண்ணலாம். கேர்ளாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், மிஸ் என்றதை செலக்ட் பண்ணலாம். ரைட், அதே மாதிரி நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அதை விஷயங்களை போட்ட உடனே உங்களோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்திருக்கும். ரைட், இதில் வந்துட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இதில் பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட பேர் வந்து சரியாக வருதான்னு சொல்லி. சரியாக வரலன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல எடிட் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்குது. ரைட், மோஸ்ட்லி வந்து சரியாக தான் உங்களோட பேர் வரும். நீங்கள் கொடுத்த மாதிரி ஏலெவல் எக்ஸாமுக்கு கொடுத்த மாதிரி சரியாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அதே மாதிரி உங்களோட பேஸ் சர்டிஃபிகேட்லேயும் வந்து பர்த் சர்டிஃபிகேட்லேயும் இதுலேயும் சரியாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கு போனீங்கன்னு சொன்னால் மூணாவது ஆப்ஷன் டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டும் இந்த இடத்துல கொடுக்கணும். ரைட், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட என்ஐசியில் பார்த்தாலும் சரி எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்கும் தானே. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள் என்ன டேட் என்று சொல்லி. சரி, ஓகே. இப்போ பிறந்த டேட் என்று சொல்லும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இயரை செலக்ட் பண்ணி போட்டும். ரைட், ஓகே, இயரை செலக்ட் பண்ணி போட்டும். ரைட், நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பின்னால் பாருங்கள் பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்குது.
டிஸ்ட்ரிக்ட் பர்த் அதாவது பிறந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு நீங்கள் பிறந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். ரைட், நான் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ரைட், உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பிறந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணலாம். ரைட், அதுக்கு பின்னால் சிவில் ஸ்டேட்டஸ் கேட்குது, சிங்கிளா மெரிடான்னு சொல்லி நான் சிங்கிள் என்றதை போடுறேன். மெரிடுன்னு சொன்னால் மெரிடுன்னு போடலாம். அதுக்கு மேலே ஜெண்டர் கேட்குது, மேலா ஃபீமேலான்னு சொல்லி நீங்கள் ஃபீமேலா மேலான்றதை போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பின்னால் பாருங்கள், ஸ்கேன் காப்பி ஆஃப் ஐடி. உங்களோட ஐடியில ஸ்கேன் காப்பி நாங்கள் இப்போ சேவ் பண்ணோம் தானே, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வேர்டில் போட்டு ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணோம் தானே, அந்த பிடிஎஃபை இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். சூஸ் ஃபைல்னு தனியாக கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைரக்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்க இடத்த கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணினேன். இந்த டெஸ்க்டாப்பில் என்ஐசி என்ற ஒரு பேரில் வந்துட்டு பிடிஎஃப் சேவ் பண்ணேன். இதுக்கு தான் நான் சொன்னேன், நல்ல ஒரு உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியுமான ஒரு பேரில் சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஈஸியாக தேடிக்கொள்ளலாம். ரைட், அப்போ என்ஐசி இடத்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பிடிஎஃப் வந்து இங்கே ஆகும். கட்டாயமாக இந்த பிடிஎஃப் வந்து ஒரு எம்பி, இதில் வந்து 106 KB தான் இருக்குது. சின்ன ஒரு ஃபைலாக தான் சேவ் ஆகும் வேர்டில் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணும்போது. ஸோ அந்த பிடிஎஃப் வந்துட்டு செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அது வந்து அப்லோட் ஆகும். ரைட், பாருங்கள் என்ஐசி பிடிஎஃப்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, சரியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறது உங்களோட பிடிஎஃப்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த இடத்துல போய்த்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியாக இந்த பிடிஎஃப்னு சொல்லி சரியாக இந்த பிடிஎஃப்னு சொல்லி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை, உங்களுக்கு ஷுவர்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஓகே. அப்போ நான் என்ன செய்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ சூஸ் ஃபைல் போய்ட்டு இந்த என்ஐசியை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். என்ஐசி செலக்ட் ஆகுது. ரைட், அடுத்த செக்ஷனுக்கு வரும். இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு நேமை பாருங்கள் சரியாக இருக்குதான ஒன் நேம். அதுக்கு பின்னால் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். சிவில் ஸ்டேட்டஸ் சிங்கிளா மெரிடானதை கொடுங்க. நீங்கள் திருமணம் முடிச்சவரா இல்லையானத விஷயத்தை கொடுங்க. அதுக்கு பின்னால் ஜெண்டர் ஃபீமேலா மேலானதை கொடுங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கொண்டு அவங்களோட என்ஐசி அந்த பிடிஎஃப் வந்துட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால் முக்கியமான ஸ்டெப் என்னன்னு சொன்னாலும் அவங்களோட இமெயில் அட்ரஸ். நான் ஆரம்பத்தில் சொன்ன உங்களுக்கு இமெயில் ஒன்று இருக்கணும்னு சொல்லி, ஸோ அந்த இமெயில் அட்ரஸை வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல கொடுத்து கொள்ளும். ரைட், உங்களுக்கு நீங்கள் உங்களோட நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கொண்ட அந்த இமெயிலை உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல கொடுத்து கொள்ளுங்க. ப்ராப்பராக சரியாக பாருங்க, உங்களோட இமெயில் சரியாக இருக்குதான்னு சொல்லி. ரைட், பாருங்கள் இந்த இடத்துல சரியாக உங்களோட பேர் உங்களோட என்ன அந்த ஐடியில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த இமெயில் ஐடியை வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்க வேண்டி வரும். ரைட், அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இமெயில் ஐடியை கொடுத்தது பின்னால் அதே இமெயில் ஐடியை நீங்கள் திரும்பவும் இங்கே கொடுக்க வேண்டி வரும். ரீஎன்டர் பண்ணணும். அதே சேம் இமெயில் ஐடியை வந்துட்டும் இந்த இடத்துல என்ன செய்யலாம், ரைட், ரீஎன்டர் பண்ணலாம். ரைட், அது என்ன சொன்னால் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் சரியான இமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லி. ரைட், கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இடத்துல டைப் பண்ண அதே இமெயில் ஐடியை இதே இங்கேயும் என்ன செய்யலாம்னு சொன்னால் டைப் பண்ணிக்கொள்ள இயலுமாக இருக்கும். ரைட், அப்போ சேம் இமெயில் ஐடியை 2 இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயமாக. இது வந்துட்டு லொகின் டீட்டெயில்ஸ் என்ற இந்த ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் வரும். இந்த லொகின் டீட்டெயில்ஸ் என்ற இந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு யுவர் இமெயில் அட்ரஸ், நீங்கள் இந்த இடத்துல இமெயில் ஐடி இதில் ரீஎன்டர் பண்ணணும் அதே இமெயில் ஐடியை. அதுக்கு பின்னால் மொபைல் நம்பர். ரைட், உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இந்த இடத்துல ரைட் நாங்கள் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணுவோம், மொபைல் ஃபோன் நம்பரை. ஓகே, ரைட், அதுக்கு பின்னால் ரீஎன்டர் பண்ணுங்க அதே மொபைல் நம்பரை திரும்பவும் ரீஎன்டர் பண்ணுங்க. ரைட், அப்போ நீங்கள் ரீஎன்டர் பண்ண மேலே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பரும் இங்கே டைப் பண்ண மொபைல் நம்பரும் சேமாக இருக்குதா என்ற விஷயத்தை வந்துட்டு. மேலே இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு ஒன்று வரும், அதே மாதிரி இமெயில் நம்பருக்கு தான் ஆக்சஸ் எல்லாம் வரும். அதில் வந்து ஐடி, அதாவது இந்த இமெயில் நீங்கள் அடிக்க போகிற இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்க் மூலமாக தான் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதுக்கு பின்னால் பாஸ்வேர்டு கேட்குது. என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்ட். அதில் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி சிம்பிள்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், நான் இந்த இடத்துல நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். ரைட், ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். அதே பாஸ்வேர்டை வந்துட்டு இங்கேயும் ரீஎன்டர் பண்ணணும் கன்ஃபர்மேஷனுக்காக. ரைட், இப்போ நான் ஏதாவது தப்பாக இந்த இடத்துல டைப் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு இதர் மெசேஜ்னு காட்டும்.
ரைட் மிஸ்மேட்ச் இன் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் இது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, இது இங்கே டைப் பண்ணது பிள்ளைன்னு சொல்லி ரைட். நம்ம நான் என்ன செய்கிறேன் மெச்சானத்தை டைப் பண்ணேன்னு சொன்னால் அந்த எரர் கார்டு. அதே மாதிரி தான் ஃபோன் நம்பரில் நீங்கள் வித்தியாசமாக டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ காட்டுது இல்லை இதில், சாரி ரைட் இதில் வந்து 7க்கு பதிலாக நான் 8 டைப் பண்ணேன்னு சொன்னால் மிஸ்மேட்ச்னு காட்டும் ரைட். அதை பேர் நீங்கள் என்ன செய்யலாம் மெச்சானத்தை வந்துட்டும் இந்த இடத்துல டைப் பண்ணாதான் சரியாக உங்களுக்கு எரர் காட்டாமல் இருக்கும், அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்காக தான் ரைட். இதை வந்து கன்ஃபர்மேஷனுக்காக இமெயில் ஐடி ஓகேயா, ஃபோன் நம்பர் ஓகே, பாஸ்வேர்டும் ஓகே. இந்த பாஸ்வேர்டை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாஸ்வேர்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் உள்ள லொகின் ஆகிறது தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த இமெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்டையும் வச்சு தான் நீங்கள் இந்த இமெயில் ஐடி தான் என்னோட யூஸ் நேமாக இருக்க போது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் பாஸ்வேர்டு. இது எந்த பாஸ்வேர்டு வேணும்னாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். விருப்பமான லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் வர மாதிரி நீங்கள் 8 லெட்டருக்கு மேலே 8 இது அதாவது சிம்பிளுக்கு மேலே அதாவது 8 லெட்டர்ஸுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ள, 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே வர மாதிரி கொடுத்துக்கொள்ள ரைட். கொடுத்த பின்னாலே கீழே உங்களுக்கு என்ன செய்யும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அதில் வந்து ஐ அக்ரிமெண்ட்டை கொடுத்தா தான் உங்களுக்கு சப்மிட் காட்டும். ஐ டோன்ட் அக்ரிமெண்ட் போட்டால் ரெஜிஸ்டர் பண்ண காட்டாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அக்ரிமெண்ட்டை கட்டாயம் கொடுத்து யாரும் கொடுத்து தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரைட். திரும்ப போயிட்டு நீங்கள் மேலே பார்த்துக்கொள்ள நேம் சரியாக இருக்குதா, டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்குதா, பிளேஸ் ஆஃப் பர்த் டிஸ்ட்ரிக்ட் வந்து சரியாக இருக்குதா, அதே மாதிரி வந்துட்டு சிவில் ஸ்டேட்டஸ் ஜெண்டர் அதே மாதிரி ஸ்கேன் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களா, இமெயில் சரியாக இருக்குதா, ரீஎன்டர் பண்ண இமெயிலும் ஓகே, அதே மாதிரி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாம் ஓகே அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் இந்த இடத்துல இப்போ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் யுவர் பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின் அ மினிமம் ஆஃப் 8 கேரக்டர்ஸ் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து நேம் வரக்கூடாது. அது மாதிரியான விஷயங்களை போட்டு இந்த பாலிசிஸை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் தேவையான பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வருது ரைட். இரவு வந்த காரணம் அந்த இமெயில் ஐடியில் ஆல்ரெடி நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் என்ற விஷயத்தால் வந்துட்டு இரவு வந்துடுங்க. இப்போ நியூ இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கிறேன் பார்ப்போம் ரைட். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன் ரைட். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓகே ஆகுது ரைட். சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட், செக் யுவர் இமெயில் அண்ட் மொபைல் SMS இன்பாக்ஸ். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இந்த இடத்துல. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதாவது யூஜிசி அதாவது அட்மிஷனுக்கான அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ தான் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட இமெயிலை செக் பண்ணுங்கள், மொபைல் இன்பாக்ஸையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது. மொபைல் நம்பருக்கு வந்துட்டும் ஒரு கோடு ஒன்று வரும், இமெயிலுக்கு ஒரு இமெயில் ஒன்று வரும் ரைட். இதை செக் பண்ணணும். நாங்கள் மேலே நான் இமெயில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து இன்பாக்ஸுக்கு போனேன்னு சொன்னால் அட்மிஷன்லேருந்து வந்து ஒரு இமெயில் ஒன்று வந்துருக்குது, புதிய ஒரு இமெயில் ஒன்று வந்துருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரைட் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஐடின்னு சொல்லி இமெயில் நாங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வந்துருக்குது. அதே மாதிரி ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு சொல்லி டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு லிங்க் கொண்டு வந்துருக்குது. அப்போ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இங்கே ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணின உடனே இப்படியான ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் இமெயிலை போய் செக் பண்ணணும். இமெயிலுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு SMS உங்களோட ஃபோன் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு SMS ஒன்றும் வந்துருக்கும் ரைட். அப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்குரிய ஏரியா ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட் இருக்குது. இதில் பாருங்கள் யூஸ் ஐடி கேட்குது. யூஸ் ஐடின்னு சொல்கிறது பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஐடி இமெயிலே வந்துருக்குது. அதாவது நீங்கள் கொடுத்த இந்த ஜிமெயில் ஐடி தான் உங்களோட யூஸ் ஐடி, இமெயில் ஐடி தான் யூஸ் ஐடி. அதை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். SMS கோடுன்னு சொல்லி வரும்போது உங்களோட நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு SMS கோடு ஒன்று வரும் ரைட். அந்த கோடை வந்துட்டு இந்த இடத்துல டைப் பண்ணலாம் ரைட். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அது இப்போ எனக்கு மொபைலுக்கு வந்துட்டு ஒரு கோடு ஒன்று வந்துருக்குது. அந்த கோடை நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். அது மாதிரி உங்களோட நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு SMS-ஆக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக வந்துட்டு அந்த கோட் வரும். நீங்கள் என்ன செய்யலாம் இந்த இடத்துல டைப் பண்ணி போட்டு ஆக்டிவேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். யூஸ் ஐடின்னு சொல்கிறது உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி இதில் உங்களுக்கு யூஸ் ஐடின்னு சொல்லி வரும் மென்ஷன் பண்ணி. SMS கோடுன்னு சொல்கிறது நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு SMS ஒன்று வரும். அந்த நம்பர் இந்த டைப் பண்ணிட்டு ஆக்டிவேட் என்னதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட். உங்களோட அக்கௌண்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் லொகின் பண்ணணும். லொகின் என்ற பட்டனை கிளிக் பண்ணி லொகின் பண்ணணும். லொகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்னன்னு சொன்னால் யூசர் நேம் நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் பாஸ்வேர்டு என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்க. நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லி அந்த பாஸ்வேர்ட் தான் ரைட். அந்த பாஸ்வேர்ட் தான் இந்த இடத்த நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுக்க போறீங்க.
நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உள்ளுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்தீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல டைப் பண்ணலாம். இந்த இடத்துல டைப் பண்ணி லொகின் கொடுக்கலாம். அப்படி மேபி உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று குயிக்காக வரல, எஸ்எம்எஸ் ஒன்று வரலன்னு சொன்னால் உங்களுக்கு ரீஜெனரேட்னு சொல்லி இடத்தை கிளிக் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் மெயில் எடுத்துக்கொள்ளும். திரும்பவும் ஒரு அதாவது என்னது பாஸ்வேர்டை இல்லை ஒரு எஸ்எம்எஸ் கோடு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ரைட், ஏதாவது மிஸ் ஆகி வரலன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வந்திருக்கின்றதால நான் பாஸ்வேர்டு வரல, பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணது, இமெயில் வந்துருக்குது. இமெயிலில் நான் இமெயில் அதாவது யூஸ் ஐடின்றது நாங்கள் கொடுத்த இமெயில், பாஸ்வேர்டு நாங்கள் உள்ள கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லொகின் என்றதை கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வருவீங்க. ரைட், இதில் பாருங்கள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இருக்குது, ஸ்டெப் 3 இருக்குது, ஸ்டெப் 4 இருக்குது. இப்படி 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டும் ஃபைனலைஸ் பண்ணணும் என்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால் செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு அவங்களோட A-level O-levelக்கு கொடுக்குற மாதிரி O-level A-level டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்ட் ஸ்டெப்பில் உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட், அந்த நீங்கள் ப்ரைவேட்டாக எக்ஸாம் செஞ்சீங்களா இல்லாட்டி அதாவது ஸ்கூலில் போயிட்டு செஞ்சீங்களா இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு உங்களோட யூனிகோட், நீங்கள் செலக்ட் பண்ண கோர்சஸ் என்னென்னதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பை பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெசிடென்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்குது. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னென்ற விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கலாம். ரைட், பெர்மனன்ட் அட்ரஸ்னால் உங்களோட அட்ரஸ் எந்த அட்ரஸ் உங்களோட போஸ்டெல்லாம் வரணும், நீங்கள் எந்த அட்ரஸில் இப்போ பெர்மனண்ட்டாக ரைட் இருக்கிறீங்க என்ற விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்துல கொடுக்கலாம். ரைட், நான் இந்த இடத்துல ரைட் நான் அட்ரஸை கொடுக்குறேன். ரைட், இந்த இடத்துல அட்ரஸை கொடுத்த பின்னால் அடுத்த இது கொஸ்டின் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி இந்த அதாவது அட்ரஸ் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது என்ற விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், நான் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணுறேன். ரைட், அதுக்கு பின்னால் ஃபிக்ஸட் டெலிஃபோன் நம்பர், அதாவது லேண்ட் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல கேட்குது. லேண்ட் ஃபோன் நம்பர் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபிக்ஸட் டெலிஃபோன் நம்பர் ஒன்று கொடுக்கலாம். அதுக்கு பின்னால் சின்ஸ் வென் யூ ஹாவ் பீன் ரெஜிஸ்டர்ட் அட் அபோவ் அட்ரஸ்ன்னு கேட்குது. உங்களோட நீங்கள் எதிலிருந்து இந்த அட்ரஸில் எந்த வருஷத்துலேருந்து எத்தனாம் தேதியிலிருந்து வந்துட்டும் அந்த ஊரில் நீங்கள் கொடுத்த இந்த அட்ரஸில் வந்துட்டும் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த டேட்டையும் என்ன செய்யலாம் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ள இயலும். அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்போலிருந்து இந்த அட்ரஸில் வந்து இருக்கிறீங்கன்ற விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அதாவது பிறந்ததுலேருந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பிறந்த டேட்டை என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலுமாக இருக்கும். ரைட், ஓகே. ரைட், அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். அதோட ஃபிக்ஸட் டெலிஃபோன் நம்பர் ஒன்று இல்லைன்னு சொன்னால், லேண்ட் ஃபோன் நம்பர் ஒன்று சொன்னால் அதை பிளாங்க் விடலாம். ரேஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரேஸ், அதாவது நீங்கள் என்ன அதாவது உங்களோட இனம் என்ன விஷயத்த வந்துட்டும் இந்த இடத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி ரிலிஜன் என்னன்ற விஷயத்தையும் இந்த இடத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி சிட்டிசன் பை ரைட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி சிட்டிசனாக இருக்கீங்க, ஃபாரின்லேருந்து வந்துருக்கீங்க இல்லாட்டி ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் பிறந்த ஆளான்ற விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் வந்துட்டு பரம்பரை அதாவது சிட்டிசனான கேட்குது, நான் எஸ்ன்றதை கொடுக்குறேன். மோஸ்ட்லி வந்து பரம்பரை சிட்டிசன் தான் இருக்கும். அதே மாதிரி கண்டெக்ட் அட்ரஸ் கேட்குது, அது இதே அட்ரஸ் தான் இங்கேயும் வரும். ஸோ அட்ரஸ் லைன் 1 லைன் 2 உங்களுக்கு கொடுக்கலாம். இது இங்கே நாங்கள் மேலே போட்ட அட்ரஸ் தான் கண்டெக்ட் அட்ரஸும் வரக்கூடிய மாதிரியும், அதை அவங்கள கண்டெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரஸாக தான் இந்த அட்ரஸ் இருக்க போகுது. ரைட், அடுத்த விஷயம் போஸ்டல் கோட் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் சர்ச் பண்ணலாம். அவங்களோட ஊர் அட்ரஸை சர்ச் பண்ணி அதுக்குரிய போஸ்டல் கோடை தேடி எடுக்கலாம். இப்போ எனக்கு தெரியுமென்றதால நான் என்ன செய்யணும், போஸ்டல் கோடை போடுறேன். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அல்லது இந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டல் கோடை ஈஸியாக தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்ற விஷயத்த வந்து கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் டீட்டெயில்ஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஃபாதர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ள ஏலும். ரைட், இப்போ ஃபாதர் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இனிஷியலோட வந்துட்டு ஃபாதர் நேமை இந்த இடத்துல ஆட் பண்ண கொள்ளலாம். ரைட், அதே மாதிரி மதர்ஸ் ஃபுல் நேம் கேட்குது. அதாவது மதர்ஸ் த ஃபுல் நேமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போட்டுக்கொள்ள ஏலும்.
ரைட். அதுக்கு பின்னால் கார்டியன்ஸ் ஃபுல் நேம் கேட்குது. அதை ஃபாதராக இருந்தால் ஃபாதர் நேமே வந்து இந்த இடத்துல போடலாம். உங்களுக்கு பொறுப்பு யார் என்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல போட்டுக்கொள்ள ஏழும். ரைட். அடுத்த விஷயம் போனீங்கன்னு சொன்னால் ஃபாதர் நேம் மதர் நேம் சரியாக இருக்கான்னு சொல்லி நல்லா கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அதுக்கு பின்னால் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் பர்சன் யாரை கண்டெக்ட் பண்ணணும், ஃபாதரை கண்டெக்ட் பண்ணணும், மதரையா கார்டியனையான்னு சொல்லி உங்களுக்கு ஃபாதரை டிக் பண்ணலாம். ஃபாதருடைய அட்ரஸ் என்னென்ன விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். மேலே இருக்கக்கூடிய இதே அட்ரஸ் தான் ஃபாதருடைய அட்ரஸ் மாதிரி இருந்தால் அதே அட்ரஸை வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி மாத கார்டியன் ஃபிக்ஸட் டெலிஃபோன் நம்பர் இருந்தால் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லை மொபைல் நம்பர் ஒன்று தான் இருக்கீங்கன்னு சொன்னால் மொபைல் நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல மொபைல் நம்பரை கொடுக்குறேன். ரைட். இப்படி நீங்கள் மொபைல் நம்பர் அவங்களோட பேரண்ட்ஸ் யார் ஃபாதர்லையா மதர்லையானதை யாரதை செக் பண்ணுறீங்களோ அவரோட மொபைல் நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது இஷ்யூ வந்தால் அதை கண்டெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு முதல்ல கொடுத்துக்கலாம். ரைட். நான் திரும்ப போகிற மேலே இது பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குது. அதுக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக், இந்த அட்ரஸுக்குரிய டிஸ்ட்ரிக் என்ன, அதுக்கு பின்னால் இப்போலேருந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, ரேஸ் என்ன, ரிலிஜன் என்ன, சிட்டிசன் பை அதாவது நீங்கள் பிரஜை இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு பிரஜையாகவே இருந்திருக்கிறீங்கன்னு கேட்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் தமிழ் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழ் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளும். கண்டெக்ட் அட்ரஸ் கேட்குது. அதே மாதிரி போஸ்டல் கோட், அதுக்கு பின்னால் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கார்டியன் நேம். அதே மாதிரி ஃபாதராக இருந்தால் உங்களோட கண்டெக்ட் பர்சன் யார் ஃபாதராக இருந்தால் ஃபாதர்ட அட்ரஸ் அண்ட் தென் அவருடைய மொபைல் நம்பர். இந்த விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கும் போட்டுக்கொள்ள மாதிரி. ரைட். அதுக்கு பின்னால் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு உங்களோட A-level O-level சப்ஜெக்ட் உடையதாக இருக்கும். O-level A-level. ரைட். O-level நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தால் இந்த கேட்டகரி ஆஃப் GC O-level என்றதை கொடுத்துட்டு லோக்கல் O-level என்ற விஷயத்தை உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். நான் லோக்கல் இயர் என்ன இயர் என்றதை இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அட் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும். ரைட். அப்போ நான் இந்த இடத்துல இயர் எந்த இயர் அப்படின்றத உங்களுக்கு இப்போ இதில் O-level ரிசல்ட் என்ன, A-level ரிசல்ட் என்ன என்ற விஷயங்களை வந்துட்டு இந்த பேஜில் ஸ்டெப் 2ல் ஆட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நான் இதில் லோக்கல் O-level செலக்ட் பண்ணிட்டு இயரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் என்ன உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன இயரில் O-level எழுதினீங்க என்ற விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கொள்ள ஏலும். ரைட். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட O-level ரிசல்ட் வந்துட்டு இந்த இடத்துல அட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த அட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நேமோட நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க நேமோட வந்துட்டு இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ளும். ஆனால் மோஸ்ட்லி வந்து சரியாக கரெக்டாக தான் வரும். போய் ரிசல்ட் கொடுக்க போவானா. ஸோ இதில் வந்து வார ரிசல்ட்டாக கொடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ மேத்தமெட்டிக்கில் பிலியேஷன் சொன்னால் சேஞ்ச் ஆனதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். ரைட். இந்த இடத்துல நான் அக்செப்ட்ன்றதை கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் விச் GC A-level அட்வான்ஸ் வந்து எழுதின இங்கே டிஸ்ட்ரிக் வந்து அம்பார்ன்றது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருக்கு. அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உங்களுக்கு பார்க்கணும் என்ற விஷயம், அதாவது உங்களோட இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சிடர் பண்ணணும் யூனிவர்சிட்டி அட்மிஷன் என்று கேட்குது. அதையும் நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல அதே டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களை எந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கணக்கெடுக்கணும் என்ற விஷயத்த கேட்குது. உங்களோட UGC அப்ரூவல், அதாவது UGCயில் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கா from which administrative district should you be considered for university admission as per admission rule. admission ரூலுக்கு ஏற்ப நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு கேட்குது. ரைட். அதே மாதிரி அவங்களுக்கு UGC கடைசியாக அந்த A-level ரிசல்ட்டும் இந்த இருந்த காட்டும். ஓகேண்டா, ஓகே சேஞ்ச் ஏதாவது பண்ணுறேன்னா பண்ணலாம். சரியான ரிசல்ட் தான் இருக்கும். சரியான ரிசல்ட்டே அப்படியே வச்சுக்கொள்ளலாம். அண்ட் தென் கமன் ஜென்ரல் டெஸ்ட்னு கேட்குது. அதாவது இதில் ஜென்ரல் டெஸ்ட் வந்து இந்த 0 இருக்கிறதால உங்களுக்கு என்ன செய்யலாம் எந்த ஜென்ரல் டெஸ்ட்டை உங்களுக்கு கணக்கெடுக்கணும்னு கேட்குது. இயரை கொடுத்து உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து மார்க்ஸை எத்தனைன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்து கொள்ளையில் இருக்கும். ரைட். இதில் வந்து கமன் ஜென்ரல் டெஸ்ட் இல்லாதால நாங்கள் என்ன செய்யணும் கமன் ஜென்ரல் டெஸ்ட் எந்த இயரை கன்சிடர் பண்ணணும்ன்றது இந்த இடத்துல என்ன செய்யலாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இப்போ இண்டெக்ஸ் நம்பரை இந்த இடத்துல கொடுக்கலாம். இண்டெக்ஸ் நம்பரை ரைட் இந்த இடத்துல கொடுக்கும்போது நான் இந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். ரைட். இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து போட்டு இந்த இடத்துல மார்க்ஸ் என்ன என்ற விஷயத்தையும் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஆட் பண்ணலாம். ரைட். மார்க்ஸை நீங்கள் சரியான மார்க்ஸ் ஆட் பண்ணுங்கள். போய் மார்க்ஸ் ஆட் பண்ண போக வேண்டாம். ரைட். அப்போ இந்த இடத்துல மார்க்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்ளேன். ரைட். நான் மார்க்ஸையும் ஆட் பண்ணி போட்டு இந்த இடத்துல ஆட் என்னத்தை கொடுக்குறேன். ரைட். இந்த இடத்துல வந்துட்டு இயர் என்ன,
இண்டெக்ஸ் நம்பர் என்ன, சப்ஜெக்ட் என்னென்ன செஞ்சோம், அதே மாதிரி ZT ஸ்கோர் என்ன, கமெண்ட் ஜென்ரல் டெஸ்ட்டுடைய அந்த மார்க்ஸும் வந்து ஆட் ஆகுது. ரைட். அதை தாண்டி ஏதாவது இயரில் நீங்கள் எக்ஸாம் A-level எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல. ரைட். இப்போ நான் 21 ஆட் பண்ணுறேன், அதோட இண்டெக்ஸ் நம்பரையும் போடுறேன். ரைட். ரைட். இண்டெக்ஸ் நம்பரையும் போட்டு அட்ன்றதை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல அட் ஆகும். ரைட். இப்படி உங்களுக்கு நீங்கள் எழுதின விஷயங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய, ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் கரண்ட் நாங்கள் எழுதின அந்த மார்க்ஸ், அதாவது ரிசல்ட் வரும் A-level. அதுக்கு பின்னால் வந்துட்டு உங்களோட ரைட், அதாவது உங்களோட இதில் வந்து நீங்கள் ஜென்ரல் கமெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஷை ஆயிருந்தால் ஓகே, இதில் வந்து கமெண்ட் ஜென்ரல் டெஸ்ட்டும் வரும். அப்படி செகண்ட் ஷை தேர்ட் ஷை ஆயிருந்தால் கமெண்ட் ஜென்ரல் டெஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எழுதலைன்னு சொன்னால், போன மாதிரி எழுதினு சொன்னால் இந்த கமெண்ட் ஜென்ரல் டெஸ்ட் ஏரையும் இண்டெக்ஸ் நம்பரையும் மார்க்ஸையும் செலக்ட் பண்ணி போட்டு அதை ஆட் பண்ணலாம். அதையும் தாண்டி மேலே வந்த இந்த இதையும் ரைட், இந்த அதாவது கரண்ட் எழுதின அந்த எக்ஸாமையும் அதை நாங்கள் ஜென்ரல் டெஸ்ட் கன்சிடர் பண்ணுற எக்ஸாமை தவிர வேறு ஏதாவது வருஷத்தில் எக்ஸாம் எழுதியிருந்தால் அதையும் கீழே என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு வருஷம் முடிபட்டிருந்தா, இடையில ஏதாவது வருஷம் முடிபட்டிருந்தா ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம், காரணம் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல காரணம் மட்டும் போடலாம். ஹெல்த் இஷ்யூ அது மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். ரைட். பிகாஸ் ஆஃப் COVID-19 அப்படின்னு சொன்னால் COVID-19 போட இயலுமான ஒரு காரணமாக தான் போடுங்க. அல்லது ஃபீவர், இல்னஸோ இல்லாட்டி ஃபாதர்ஸ் டெத் இது மாதிரியான ரிலேட்டிவ் ஃபியூனரல் ஏதாவது ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ரீசன் ஒன்று போடலாம். ரைட். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போகிறேன், எனக்கு இதில் வந்துட்டு 2020 21 எழுதி 22 எழுதாமல் 23 எழுதிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் இல்னஸ்ன்னு போடுறேன். ரைட். உங்களுக்கு தேவையான ரீசனை வந்துட்டும் இந்த இடத்துல போட்டு கொள்ளலும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் எழுதி இல்லாட்டி, நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் எழுதி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல தமிழில் கொடுத்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. இதில் பாருங்கள், காபோதர சாதாரண பரீட்சை அடுத்து வந்த அதாவது சாதாரண பரீட்சை O-levelக்கு பின்னால் முதலாவது வந்த அந்த தருணத்தில் நீங்கள் எக்ஸாம் செய்யலைன்னா அதுக்குரிய காரணம் என்னன்றதை கொடுக்கலாம். அது செஞ்சிருந்தா ஓகே, செய்யலைன்னா கொடுக்கலாம். அல்லது பரீட்சை ஒரு முறையாவது இடையில் தோற்றுவிக்க தவறினால் அதற்கான காரணம் என்னென்ன விஷயம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஃபில் பண்ணத பின்னால் திரும்ப ஒரு டிப் நீங்கள் போய்த்து ரைட், திரும்ப போய்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட O-level ரிசல்ட் எல்லாம் ஓகேயா கொடுப்பட்டிருக்குதா, A-level ரிசல்ட் எல்லாம் ஓகேயா கொடுப்பட்டிருக்கான விஷயம். ஃபர்ஸ்ட்டுக்கு O-level நீங்கள் கேட்டகரியை செலக்ட் பண்ணணும், இயரை செலக்ட் பண்ணி இண்டெக்ஸை கொடுத்து ஆட் கொடுக்கலாம். இன்னொரு 2-3 தடவை O-level செஞ்சிருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், திரும்ப ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி A-level ரிசல்ட்டுக்கு வந்தீங்கன்னா கரண்ட்லி நீங்கள் கடைசியாக செஞ்ச A-level ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஏரையும் இண்டெக்ஸ் நம்பரே மார்க்ஸையும் ஆட் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதோட வரும். இந்த ஜென்ரல் நாலேஜ் செஞ்ச இந்த சையையும் மேலே கரண்ட்லி செஞ்ச இந்த எக்ஸாமை தவிர வேறு ஏதாவது எக்ஸாம் செஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கொள்ள எலிமெண்டத்தை ஞாபகம் வச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்புக்கு போகும். இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிக்க என்ன விஷயம்னு சொல்லி ஸ்கூல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஸ்கூல் இடத்த நீங்கள் செக் பண்ணலாம். அல்லது ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட், நீங்கள் ப்ரைவேட்டாக உண்மையிலே செஞ்சிருந்தால் ப்ரைவேட்டானது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் ஆகி வரும். ரைட். இப்போ ப்ரைவேட்டானது இந்த இடத்துல கிளிக் ஆகி வந்துடுது. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல கேட்குது பாருங்கள். ரைட். காபோதர உயர்தர பரீட்சைக்கு 2023 தனிப்பட்ட பரீட்சை நீ தோட்டி இருப்பேன் 2021 திகதியிலிருந்து இந்த திகதியிலிருந்து நீ கல்வி கற்ற ஒவ்வொரு பாடசாலையும் பின்னோன தகவலையும் தரு. கல்வி கற்ற பாடசாலை என்னன்னு கேட்குது. உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல கல்வி கற்ற டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதை வந்துட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ள. இப்போ அம்பாரான்றதால் அம்பாரான்றதுக்கு பாடசாலையோட பேர் என்னன்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாடசாலையோட பேரை வந்து என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இதில் நான் பாடசாலையோட பேரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். ரைட். ரைட். மஹ்மூத் லேடிஸ் காலேஜ். ரைட். இதை நான் கொடுக்குறேன். ரைட். இதுதான் என்னோட பாடசாலை என்ற விஷயம் கொடுத்துட்டு எதிலிருந்து எது வரைக்கும் என்ற விஷயத்த உங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எத்தனாம் ஆண்டிலிருந்து எத்தனாம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்ற விஷயத்த கொடுத்துக்கொள்ள இயலும். இது வந்து 2021 2ஆம் மாதம் 1லிருந்து நீங்கள் படித்த பாடசாலைகள் என்னென்ன விஷயத்த இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு எதிலிருந்து எந்த டேட்லேருந்து நீங்கள் ஜாயின் ஆகினீங்களோட லீவிங் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாம், எப்போ ஜாயின் ஆகினீங்கன்ற விஷயத்த வந்துட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ரைட். இப்போ நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், அந்த டேட்டா கொடுத்து போட்டு சரியாக நீங்கள் இந்த டேட்டா ஸ்கூலில் போய்ட்டு லீவிங் சர்டிஃபிகேட்டில் பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட தந்திரிங்க லீவிங் சர்டிஃபிகேட் அப்படி இல்லாட்டி ஸ்கூலில் போய்ட்டு கேளுங்க. ரைட்.
அதில் எது வரைக்கும் என்ற விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட் ரைட் அதையும் நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேர்க்கு எண்ணத்தை கொடுக்குறேன். நீங்கள் 4-5 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் 4-5 ஸ்கூலில் அதாவது 2021 2ஆம் மாதத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்கிற விஷயத்த வந்துட்டும் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்கிற விஷயத்த வந்துட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பல்கலைக்கழக அனுமதி நூல் பிரிவு 1.7 சொல்லப்பட்ட நிறுவனங்கள் ஏதேனும் ஒன்றில் உள்நிலை மாணவராக இப்போதாவது பதிவு செய்துள்ளதா? நான் இல்லைன்னு போட்டேன். நீங்கள் ஓகே இருக்குன்னு சொன்னால் போடுங்க. அது மேபி இஷ்யூ ஆகிறதுக்குரிய சான்ஸும் இருக்குது. நீங்கள் வேறொரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுறதான்னு சொன்னால் பல்கலைக்கழக முதற்பட்ட கற்கை நெறி ஒன்று முதற்பட்ட கற்கை நெறியை தொடர்வதற்கு உயர்கல்வி அமைச்சினூடாக வழங்கப்படும் வெளிநாட்டு புலமை பரிசோதனைக்கு எப்போதாவது பெற்றுள்ள இல்லை என்னத்தை கொடுக்குறேன். ரைட் இந்த விஷயத்தை கொடுத்தது பின்னால் நீங்கள் திரும்ப பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் ரைட் உங்களுக்கு இன்னொரு ஸ்கூல் ஆட் பண்ணுறேன்னா ஸ்கூல் ஆட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்டை சேவ் பண்ணி செலக்ட் பண்ணி அதில் ஸ்கூல் இப்போ நான் ஒரு ஸ்கூல் என்றதால் ஒரு ஸ்கூல் ஆட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ தான் ஸ்கூலுடைய சப்ஜெக்டில் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ரைட் அதுக்கு பின்னால் சேமி மற்றும் அடுத்து அதாவது நான் லாங்குவேஜை மாற்றிக்கொள்ளும் இங்கிலீஷுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பேஜாக அவங்களுக்கு யூனிகோடுடைய பேஜ் உங்களோட கோர்சஸ் உடைய பேஜ் வர போகுது. லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்களோட யூனிகோட் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் இந்த இடத்துல வந்து கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்க, யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி கொண்டு போகிறீங்க. ரைட் ஆட் பண்ணி கொண்டு உங்களோட இப்போ இதில் 125 கோர்சஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை 80 இல்லை 10 15 20 நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. யூனிகோடுன்னு சொல்லி கோர்ஸஸ் செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க யூனிவர்சிட்டி போடுறதுக்கு. அந்த கோர்சஸ் இந்த ஆட் பண்ணி உங்களுக்கு என்னதான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே இப்போ நாங்கள் கோர்ஸ் ஆட் பண்ணுற விஷயத்தை வந்துட்டு பார்ப்போம். அப்போ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சு வந்திருக்கிறோம். இப்போ 4th நிற்கிறோம். இதில் கடைசியாக யூனிகோட் உங்களோட கோர்சஸை வந்து செலக்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலையை அறிய போகுது. ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன் கோர்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக கோர்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். யூனிவர்சிட்டி என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் யூனிகோட் சிஸ்டம் ஒன்று அதாவது உங்களோட கோர்சஸை வந்து ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணி வச்சு கொண்டிருப்பீங்க. செலக்ட் பண்ணத பின்னால் அட்டெண்டதை கொடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கோர்ஸ் வந்துட்டு மெட் ஆகுது. ரைட் செகண்ட் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன், இன்னொரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறேன். ரைட் செலக்ட் பண்ணிட்டு அட்டெண்டதை கொடுக்குறேன், செகண்ட் கோர்ஸ் அட் ஆகுது. இப்படி நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் கோர்சஸ் வந்து ஆட் பண்ணி கொண்டு போக போறீங்க. ரைட் மூணாவது கோர்ஸை செலக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய நீங்கள் மார்க் பண்ணி வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோர்சஸை ஆட் பண்ணி அதுக்கு ஏற்ற யூனிவர்சிட்டியை வந்துட்டு ஆட் பண்ணி கொண்டு அப்படியே போக போறீங்க. 125 கோர்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். அதில் 10 20 30ன்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த கோர்சஸை வந்து ஆட் பண்ணிட்டு போக போறீங்க. ரைட் இதுல வந்து இப்போ உங்களுக்கு சிஸ்டம் தெரியும் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கோர்ஸ் ஆட் பண்றீங்களோ அந்த கோர்ஸுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா செகண்ட் கோர்ஸை பார்ப்பாங்க, தேர்ட் கோர்ஸ் அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து கொண்டு போவாங்க. அப்ப நீங்க கட்டாயமா கண்ட மாதிரி ஆட் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அவங்களை எதுக்கு பார்க்கணும்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கு நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னா செகண்ட் கோர்ஸ் என்ன தேர்ட் கோர்ஸ் என்ன இடத்த கொடுக்கணும். நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா கண்ட மாதிரி ஒரு அதாவது அலைன்மெண்ட் ஒன்று இல்லாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லாம நீங்க கொடுக்க கூடாது. அதாவது நீங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரத்தை நீங்க மேல கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஜெயவர்தனபுர தகுதினா போட்டுருவாங்க. அப்ப நீங்க கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு தகுதியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எதை போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மிக விருப்பமான ஒரு கோர்ஸா வந்து அவங்க கணக்கெடுப்பாங்க என்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாம் டைம் எடுத்து நீங்க தேவையான மாதிரி ஆட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நான் இதில் ஆட் பண்ணுற மாதிரி ரைட் ஆட் பண்ணி கொண்டு போவோம். எல்லா கோர்சஸையும் ஆட் பண்ணி கொண்டு போயிட்டு கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். கோர்சஸை இந்த இடத்துல வந்துட்டு செலக்ட் பண்ணதன் பின்னால் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கீழே ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. 4.10க்கு கீழே ஹைட் குறைவான்னு சொல்லி அதை உங்களுக்கு தேவையானதை கொடுத்து கொள்ளையிலும். அதே மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி பார்த்து கொள்ளையிலும். ரைட் இதில் உங்களுக்கு ஒருவர் அங்கவீன டிசேபிள் பர்சனான்னு சொல்லி அதே உங்களுக்கு பார்த்து கொடுக்கலாம். ரைட் ஏதாவது நிலையத்தில் அதாவது OUSL என்று சொல்லி அப்படி நிலையங்களில் ஏதாவது நீங்கள் இதை ஃபில் பண்ணியிருந்தா ஆமெண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்களாக ஃபில் பண்ணுற வேண்டதால் நாங்களே ஃபில் பண்ணோம்னு சொல்லி கொடுத்துட்டு இல்லை நாங்களாக தான் ஃபில் பண்ணோம் இங்கே கொடுத்து ஃபில் பண்ணலன்னு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்வையிட வியூ எண்ணத்தை கொடுக்கலாம். ரைட்
வியூ இடத்தை கொடுத்த பின்னால உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து படிமுறை 1 பார்த்து கொள்ளலாம். ரைட், அதுக்கு பின்னால அடுத்து என்னது போயிட்டு படிமுறை 2 நீங்கள் ஃபில் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இதை இங்கிலீஷில் உங்களுக்கு போட்டு என்ன செய்யலாம், நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் ஓகேன்னு சொல்லி நெக்ஸ்ட் கொடுத்து எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல எடிட் இடத்தை கொடுத்து பார்த்து கொள்கிற மாதிரி இருக்கும். ரைட், நான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது ஓகே, இதில் கோர்சஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ண கோர்சஸ் எல்லாம் இந்த இடத்துல வரும். அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல சப்மிட் இடத்தை கொடுத்து இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. ரைட், உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இதில் இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறேன். ரைட், இதில் இண்டெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணதோட உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரைட், அது சப்மிட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு பிடிஎஃப் கொண்டு வரும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற விஷயத்தை வந்துட்டு கொடுக்கலாம். அப்ளிகேஷன் சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல், கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப். பிடிஎஃப் வந்து வியூ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் பிடிஎஃப் வியூ பண்ணலாம். ரைட், இதான் நம்மளோட பிடிஎஃப் இருக்கும் போது இது அப்படியே கையோட டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான இடத்துல சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இதான் நம்மளோட பிடிஎஃப். இதுதான் நம்மளோட கோர்சஸ். நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற கோர்சஸ் சரியான யூனிகோட் சரியானு பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வெட்டி பாக்கோட வெட்டி ஒட்டி உங்களுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. போஸ்ட் பண்ணுற விஷயத்த வந்துட்டு நான் வேறொரு வீடியோவில் பார்ப்போம். இதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், போஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னால் இமெயிலில் போய் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயிலுக்கும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபண்ட் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. இதில் ரைட், இது அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணது. இப்போ கொஞ்சம் சொன்னீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னா இமெயில் வந்துருக்குது. இமெயில் ஒன்றதி அதில் பிடிஎஃப் அட்டாச் பண்ணப்பட்டு வரும். அதே அந்த இடத்துல போய்த்து மொபைல் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும், அல்லது அதே இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், இஷ்யூ இல்லை. ரைட், சரி, இது அந்த பிடிஎஃப். ரைட், ஓகே. அப்போ தென் இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணி போட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், போஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.